சிம்மம் ராசி அன்பர்களே, வெளியில் ராஜா போலவும் உள்ளுக்குள்ள காயமடைந்த மனதம் உங்களுக்குள்ள இருக்கும். சிம்மம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் கிரகங்களின் அரசனான சூரிய பகவான். சூரியனைப் போலவே நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த ஒரு இடத்தில் ராஜாவாகவும் தலைமை பொறுப்பில் கம்பீரமாகவும் வலம் வர விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்கள் நடந்து கொள்வீங்க. வெளியில் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எந்த கவலையும் இல்லாத ஒரு மாமன்னனைப் போல தோன்றுவீர்கள். ஆனால் உங்களுடைய இருந்த கம்பீரமான தோற்றத்திற்கு எத்தனை காயங்கள், எத்தனை அவமானங்கள், ஏமாற்றங்கள், எத்தனை விஷயங்களும், எத்தனை அவமானங்களும் ஒளிந்து கிடக்கின்றன என்பது உங்களுடைய இதயத்திற்கு மட்டுமே தாங்க தெரியும். அது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இது சும்மா கடை மட்டும் கிடையாது. சில மனிதர்களின் வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு வாழ்க்கையே மாறியிருக்கு என்பதும் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரியவும் ஆரம்பித்திருக்கும். சிங்கம் என்றுமே தன்னுடைய பலவீனத்தை வெளியில் காட்டிக்கொள்ளது என்ற பழமொழிக்கு ஏற்பட்ட உங்களுக்குள்ள இமயமலை போன்ற கவலைகள் இருந்தாலுமே அதனை முகத்தில் காட்டாமல் கர்வத்தோடு சிரிப்போடும் வலம் வரக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீங்க. உங்களுடைய இந்த சுபாவமே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்க வெளியில ராஜாவாக நடிப்பதால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு எந்த ஒரு அப்படின்னு உங்களை கேட்ட அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஏன் அனைவருக்கும் தைரியத்தை நீங்க கொடுக்கீங்க. மற்றவங்க உங்களை புரியாத ஒரு நிலைமைக்கு ஏன் தெரியுமா ஆளாக்கி இருப்பாங்க. யார் வந்து அழுதாலுமே உங்களிடம் கஷ்டம் என்று சொன்னாலும் உடனே நீங்க அவங்களுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் நீங்க கொடுத்திருந்திருப்பீங்க. வாரியும் வழங்கியிருப்பீங்க. நான் இருக்கிறேன், உனக்கு என்ன பயம் என்று மற்றவங்களுடைய முதுகை தட்டி கொடுக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களும் நடந்திருக்கும். நீங்க எல்லாத்தையுமே உங்களை விட உயரமாக வளர்த்திருப்பீங்க. ஆனா எப்படி வளர்த்தீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீங்க யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லாவே தாங்க நடக்கும். ஆனா நீங்க எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு என்று இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சிக்கல்கள் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க கொடுத்த தைரியத்தையும் சுயநலமாக பயன்படுத்தி கொண்டு எல்லா விதமான விஷயங்களையும் உங்களையே குற்றவாளியாக சித்தரித்தும் நான் இருக்கிறேன் என்று உங்களுக்குள்ள சில விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். பெருமையாக வாழ்ந்தவர்களின் மறைக்கப்பட்ட கண்ணீர் எதனால் தெரியுமா ஏற்பட்டது? வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்தவங்க தான் நீங்க. 10 பேருக்கு படியளந்த கை உங்களுடைய கையாக இருக்கும். அப்படிப்பட்ட பெருமையோடும் கௌரவத்தோடும் வாழ்ந்த நீங்கள் கடந்த காலங்களில் மறைமுகமாக சிந்திய கண்ணீருக்கு காரணங்கள் பல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதனால நீங்க எதை பற்றியுமே கவலைப்படாம உங்களுடைய வேலை உண்டு, நீங்கள் உண்டு என்று இருந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். பொருளாதாரத்துல ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கும். நியாயமா உங்களுக்கு வரவேண்டிய கௌரவ தொகைகளும் தொழிலுக்கு வரவேண்டிய லாபங்களும் முக்கியமானதால் யாருக்கும் தெரியாமல் பணத்திற்காக நீங்க திணறிய தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்க. நீங்க சந்தித்த துரோகங்கள் ஏன் தெரியுமா ஏற்பட்டது? கண்ணை மூடிய ஒரு நம்பிக்கை உங்களிடம் வந்து கொஞ்சம் பணிவாக பேசி உங்களை பாராட்டி பேசிவிட்டார்கள் என்றாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய ஏமாந்து விடுவீங்க. அப்படி நீங்க ஏமாந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அளவுல பணம் அளவுக்கு நிச்சயமா மிகப்பெரிய ஒரு கோட்டையை உங்களுக்குள்ள உருவாக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளும் ஒரு பக்கம் வரும், நன்மைகளும் உங்களுக்குள்ள பரவும் ஆரம்பிக்கும். பகைவர்களின் சூழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அதனால இன்னமும் நீங்க கவலைக்கு மேல கவலைகளை ஏற்றி கொண்டே தாங்க இருப்பீங்க. காப்பியாக மட்டுமே தாங்க நீங்க குடிப்பீங்க. காப்பியை மட்டுமே ஏன் நீங்க குடிக்கீங்க? இதற்கான காரணங்கள் என்ன? நான் இதுவரைக்கும் கூறியது சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விடிவு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்க போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின் சஞ்சாரத்தில் ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்கப் போகிறது. உங்களை வதைத்த அசுப கிரகங்கள் தங்களுடைய பாதையை மாற்றி சிம்ம ராசிக்கு அனுகூலமான இடங்களுக்கு நகரப் போகிறார்கள். குறிப்பா கர்மஸ்தானம் மற்றும் லாபஸ்தானங்கள் பலம் பெறுவதோடு குரு பகவானின் சுப பார்வைகளும் உங்களுடைய வாழ்க்கையையும் ராசிக்கும் கிடைக்குவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகளாகத்தாங்க இருக்கும். ஆனா முயற்சிகளை நீங்க தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படத்தாங்க செய்யும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய முகம் மீண்டும் சூரியனை போல பிரகாசிக்க தொடங்கும். அதிர்ஷ்ட காற்று உங்களுடைய பக்கம் வீச தொடங்குவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கி தாமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும்.
இதுவரைக்கும் நீங்க இழந்த மரியாதை இனிமே எப்படி பல மடங்கு திரும்பும் தெரியுமா? உங்களை ஏளனமாக பார்த்த உறவினர்கள் உங்களுடைய மத்தியில் உங்களை மதிக்காமல் உத்தியோகத்தில் அல்லது தொழிலில் ஓரங்கட்டிய மனிதர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டும் படி உங்களுடைய வாழ்க்கையில ஏன் நீங்க படிக்கட்ட கெட்டிருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எங்கு அசிங்கப்படுத்தினார்களோ அதே ஒரு இடத்தில் பிரபஞ்சம் உங்களை தலை நிமிர்த்தி நடக்க வைத்திருக்கும். மாலையில மரியாதையுடன் கம்பீரமாக நீங்க நிற்க வைக்க நீங்க எவ்வளவுதான் என்ன பண்ணணும் என்பது உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பித்திருக்கும். ஆனா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில போக போக சின்ன சின்ன மாற்றங்களையும் பெரிய பெரிய மாற்றங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களை இழந்தவங்க உங்களை நினைத்து வருத்தப்பட்டிருப்பாங்க. காலம் உங்களுக்கு செய்ய போகின்ற ஆகப்பெரிய நீதி இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய தூய்மையான அன்பையும் நீங்க செய்த தியாகங்களையும் மதிக்காம உங்களை மிக சாதாரணமாக தூக்கி எரிந்துவிட்டு சென்ற மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. எனவே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய நிலைமையை நீங்க புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இனிமே உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அங்கீகாரங்கள் என்ன தெரியுமா? நீங்க உழைப்பிற்கு அஞ்சாத ஒரு மனிதர்கள், இரவு பகல் பாராமல் உழைத்த உங்களுக்கு இதுவரைக்கும் அடுத்தவங்க கிரெடிட்டை எடுத்து சென்ற நிலைமைகள் மாறி இனி உங்களுடைய திறமைகளை நீங்க உலகளாவிய அங்கீகாரத்துக்கு நீங்க செலுத்தலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பித்திருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்க நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்கும். இந்த சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இனிமே பொற்காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ராஜசிம்மனமாக நீங்கள் மீண்டும் அரியணையில் ஏறக்கூடிய காலங்கள் தொடங்கிவிட்டது. இந்த பொற்காலத்தை முழுமையாக பயன்படுத்த நீங்கள் பின்பற்ற வேண்டியவைகள் என்ன தெரியுமா? முகஸ்திதிக்கு மயங்கக்கூடாது. உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை கண்டு மயங்கி விடக்கூடாது. துரோகிகளை மீண்டும் கோட்டைக்குள் அனுமதிக்கவும் கூடாது. ஆத்திரத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கோபங்கள் தாங்க உங்களுடைய எதிர்காலத்தின் ஆயுதமாக இருக்கும். கையும் நிதானமாக புன்னகையோடு நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணுனா வாழ்க்கை முன்னேறும் என்று ஒவ்வொன்றையும் நீங்க தனித்தனியாக புரிந்து கொண்டால் மட்டுமே தாங்க வாழ்க்கையானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். தலை நிமிர்ந்து நீங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிங்க. நீங்க பிறப்பாலேயே ஆழ பிறந்தவக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. பழைய தோல்விகள் நினைத்து தயங்காமல் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஏற்பட்டது, எதனால இப்படி ஏற்பட்டது என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளணும். அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. அப்போ தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தாங்க இருக்கும். சிம்மம் ராசி அன்பர்களை வெளியில் ராஜாவாக நடித்து உள்ளுக்குள்ள அழுது தீர்த்த உங்களுடைய மௌன போராட்டங்களுக்கு பிரபஞ்சங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுக முடிவை உங்களுக்குள்ள தேடி கொடுத்தார். இனி உங்களுடைய வாழ்வில் காயங்களுக்கு இடமும் இல்லை. மீட்டெடுத்த உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளாகவே மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் மாறுகிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். முகஸ்திதிக்கு மயங்கக்கூடாது. உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை கண்டு மயங்கி விடக்கூடாது. துரோகிகளை மீண்டும் கோட்டைக்குள் அனுமதிக்கவும் கூடாது. ஆத்திரத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கோபங்கள் தாங்க உங்களுடைய எதிர்காலத்தின் ஆயுதமாக இருக்கும். கையும் நிதானமாக புன்னகையோடு நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணுனா வாழ்க்கை முன்னேறும் என்று ஒவ்வொன்றையும் நீங்க தனித்தனியாக புரிந்து கொண்டால் மட்டுமே தாங்க வாழ்க்கையானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். தலை நிமிர்ந்து நீங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிங்க. நீங்க பிறப்பாலேயே ஆழ பிறந்தவக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. பழைய தோல்விகள் நினைத்து தயங்காமல் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஏற்பட்டது, எதனால இப்படி ஏற்பட்டது என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளணும். அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. அப்போ தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தாங்க இருக்கும். சிம்மம் ராசி அன்பர்களை வெளியில் ராஜாவாக நடித்து உள்ளுக்குள்ள அழுது தீர்த்த உங்களுடைய மௌன போராட்டங்களுக்கு பிரபஞ்சங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுக முடிவை உங்களுக்குள்ள தேடி கொடுத்தார். இனி உங்களுடைய வாழ்வில் காயங்களுக்கு இடமும் இல்லை. மீட்டெடுத்த உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளாகவே மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் மாறுகிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து